திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தையில் வைத்து அடியே போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியமையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமுடிமையில் பற்றுகின்றேன். சிவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கு மனதுக்குரிய குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜ ஐயா அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். பாண்டி கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகியல் ஜோதிடம்னு எடுத்துக்கலாம், இல்லை வரக்கூடிய ஆண்டு குரோதி வருடத்தை பற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குரோதி வருடம் நமக்கு குதூகலமான வருடமா, இல்ல கொடுமைகள் பல நிகழ்வுகள் இருக்கும் வருடமா? குரோதி வருடத்துல மழை பெய்யாதுங்கிறாங்க, பஞ்சம் இருக்கிறாங்க. என்ன சார் ஒன்றும் புரியல. இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு அலசல் பார்ப்போமா? இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. என்னதான் ஒவ்வொருவருடைய ஜாதக ரீதியா அவருடைய கர்மாக்கள் அவர்களுக்கு நடந்தாலும் நாம் எல்லாரும் நின்று இயங்கிறது இந்த உலகத்துல. இந்த உலகம் நல்லா இருந்தாதான் நாம நல்லபடியா இயங்க முடியும். ரொம்ப நேரம் நல்லா இருந்தாலும் கொரோனா வந்தது, எல்லாம் எங்க இருந்தோம்? வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். கொரோனா வந்தது, எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். யாருமே நம்ம இயங்க முடியல. எங்க இயங்கணும்? இயங்க முடிஞ்சுதா? இயங்க முடியல. அப்போ நம்ம தனிமனித ஜாதகம் அப்படிங்கிறது நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தும் நாம ஏன் இயங்க முடியாம போச்சு? அப்போ உலகம் நல்லா இருக்கணும் அல்லவா? இப்போ உலகியல் ஜோதிடம் என்ன சொல்லுது? ஒரு அவசரம் பார்ப்போமா? இப்போ இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருடத்தினுடைய பாடல் என்ன சொல்லுது? குரோதி வருடம் கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாதி சனங்கள் பயமடைவார்கள். கார்மிக்க அற்ப மழை பெய்யுமா குறையுமே, சொற்ப விலையும் உண்டானவே சொல் என்று இந்த பாடல் சொல்லும். இதனுடைய பொருள் என்ன? கோரமான வருடம் கோரம் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடிய வருடமாக ஃபர்ஸ்டே பாட்டில் ஓட்டு மிரட்டி இருந்தாங்க. எங்கும் கொள்ளை களவு கலகங்கள் பெருகும், திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர், ஊரில் பயம் மிகுதியாகும், மழையும் தேவையான அளவு நேரத்தில் மிகவும் குறைவான அளவே பொழியும், எங்கும் காய்கறிகள் பற்றாக்குறை, பயிர்கள் அழிந்து மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அற்பமான விளைச்சலையும் தரும். அப்போ என்ன சொல்லுது குரோதி வருடம்? குரோதி வருடம் சரியா மழை பொழியாது, திருட்டு பயம் இருக்கும், தானியங்களை கூட உணவுப் பொருள் கூட திருடிட்டு போவாங்க, அதனால நாட்டுல அமைதி இருக்காது அப்படின்ட்டு அந்த பாடல் நம்மை பயப்படுத்து. சரி, இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரையிலும் குரோதி வருடத்தினுடைய வருஷ புருஷனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருஷத்திய தேவனானவர் எங்கும் பதவிகளிலே சூழப்பட்டவரும், பயந்த சோகமுடையவராகவும், பசையினாலே வருந்தக்கூடியவராகவும், குள்ளமாக இருப்பவரும், வெளுப்பு நிறமாக இருக்கக்கூடியவராகவும், பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இருவர்களையும் தியானம் செய்து கொண்டிருப்பவனாகவும் சொல்லப்படுகிறது. நல்லாத்தான் இருக்கு, பயந்த சுவாபம் இருக்கு, ஆனா இறை தியானம் செய்யக்கூடியவராக இருக்கு. பரவாயில்ல. குரோதி வருஷ புருஷனுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரோதி வருஷம் பொறுத்தவரையிலும் கொடூரமான பார்வையுடைய
வருடமாக சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த வருஷத்தினுடைய ராஜா ஆறு செவ்வாய். இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாய். மந்திரி சனி. ராஜா செவ்வாய், மந்திரி சனி. சேனாதிபதி சுக்கிரன், மேகாதிபதி சுக்கிரன். அப்போ இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? அர்க்காதிபதி சுக்கிரன், ரசாதிபதி குரு, தானியாதிபதி சூரியன், மேகாதிபதி சுக்கிரன். அப்போ இந்த வருடத்தினுடைய மழை பதக்கு 2 அப்படின்னு போட்டிருக்கான். மழைக்கால் பதக்கு 2 அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ இந்த வருடம் நமக்கு 2 மரக்கால் மழை தான் மொத்தமாவே. 2 பதக்கு மழைமாங்க. பதக்கு மரக்கால் 2 ஒண்ணுதான். அப்போ 2 மரக்கால் மழையில இதுல கடல்ல எவ்வளவு பொழியுது, பூமியில எவ்வளவு பொழியுது, மலைகள்ல வனங்கள்ல எவ்வளவு பொழியுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு பொழியும். மலைகளிலும் நாட்டிலையும் பொழியிறது நமக்கு பயன்படும். கடல்ல பொழிஞ்சிருச்சுன்னா குறைவு தானே. அப்போ இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயம் தெரியுது, பஞ்சம் ஏற்படும். நீர் பற்றாக்குறை கட்டாயம். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் வருடத்தினுடைய முதல்ல மழைப்பொழிவு சரியாக இருக்காது. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது சரியா இருக்கிறதுனால இருக்காது. இதை வடகிழக்கு ஓரளவுக்கு ஒத்துழைக்கலாம். ஏன்னா இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் வருடத்தின் அதிபதி, வருடத்தினுடைய ராஜா செவ்வாய வர்ற. செவ்வாய்க்கு என்ன சொல்றான்? கொடூரமான அக்னியுடைய பயமும் காற்று. அதாவது அந்த செவ்வாயினுடைய தன்மை எப்படி இருக்கும்? கொடூரமா இருக்கும், அக்னி பயம் இருக்கும், கோரமா இருக்கும். அக்னியால் சிரமங்கள், நகரங்கள் காடுகள் நாசமாக்கப்படும். இப்போ கொள்ளையர்களுடைய ரவுடிசம் அதிகமாகும், கொள்ளையர்கள் அதிகமாவாங்க. எங்கும் கஷ்ட நஷ்ட கூக்குரல்கள் அதிகமாகும். கால்நடைகளையும் ஆஸ்திகளையும் இழந்த அலர்கள் உண்டாகும். அதாவது கால்நடை ஆடு மாடு, அந்த காலத்துல ஆடு மாடு தானே, ஆடு மாடு வளர்ப்பு கூட சரி இருக்காது. அப்போ வானத்தில் பிரம்மாண்டமான மேகங்கள் இருந்தாலும் மழை குறைவாகவே பொழியும். நஞ்சை நிலங்கள் சரியான விளைச்சலை கொடுக்காது. புஞ்சை நிலங்கள் விளைஞ்சாலும் நஞ்சை நிலக்கூடிய வயல் தான் நெல் உற்பத்திக்கு காரணம். அப்போ வயல் சம்பந்தமான நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய வயக்காடுகள் சிறப்பு இருக்காது. நாட்டை ஆளக்கூடியவர்களும் பிரஜைகளை பாதுகாக்க மறந்து விடுவார்கள். நாட்டை ஆளக்கூடியவர்களால் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய அதிபதியினுடைய பலனாக சொல்லப்படுது. சார் அவ்வளவு மோசமா இருக்க போகுதா அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஜாதகத்துல கோச்சார பலன், ஒரு ஜாதகத்துல தனி மனிதனுக்கு கோச்சார பலன் எடுக்கிறோமோ, 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு, 8ஆம் இடத்துல ராகு, ஜென்ம குரு, 8ல குரு, இதை வச்சு நாம ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய ஜாதகத்தில் கோச்சார பலனை எடுக்கிறோமோ, அதுபோல இந்த வருட பிறப்பை வச்சு இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது கோச்சாரம் அப்படின்னு காட்டுறோமா இந்த பலன்கள். இது ஏன் நடக்குது அப்படின்னா, எப்பவுமே கோச்சாரத்தை பொறுத்தவரையிலும் நம் நடத்தை எப்படியோ அதற்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். இப்போ இந்த உலகம் பஞ்சபூதங்களால் சூழப்பட்டது. பஞ்சபூதங்களால் சூழப்பட்டது. இறைவன் இயற்கையின் வடிவாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் தர்மத்தின் வடிவாகவும் இயற்கையின் வடிவமாகவும் இருக்கின்றான். பஞ்சபூதங்களின் வடிவமாக இறைவன் இருக்கின்றான்.
இந்த பஞ்சபூதங்களுக்கு நம் நாம் செய்யும் அக்கிரமும் கொஞ்சமா இருக்கா இப்போ? யோசிச்சு பாருங்க. யாராவது அதை பற்றி யோசிக்கிறோமா? கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையே. நிலம் மாசுபட்டு விட்டது, நீர் மாசுபட்டு விட்டது, காற்று மாசுபட்டு விட்டது. வர வர அக்னி வெப்பத்தினுடைய சூடு அதிகமாகிட்டே போகுது. இன்னும் ஆகாய பூதம் மட்டும்தான். மற்ற 4 பூதங்களும் கோபப்படும் அளவுக்கு நாம் நடந்துக்கிறோம். ஆகாய பூதம் அதுவும் கூட கோவப்பட்டு எங்கேயோ ஒரு நாட்டுல நெருப்பு மழை பொழிஞ்சுதுங்கிறோம். அப்போ பஞ்சபூதங்களும் நமக்கு எதிராக திரும்பிவிட்டது. காரணம் நாம் நாம் செய்யும் தவறுகளா. வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு. அந்த குறள்ல சொல்லுவாரு, சில சமயம் மழை பெய்யாமல் இருப்பது இறைவனுடைய மரக்கருணை அப்படிம்பாங்க. அது இறைவனுடைய கோபம் அல்ல, மரக்கருணை. நாம செய்யும் அட்டூழியங்கள், தவறுகளுக்கு இறைவன் இறைவன் கோபப்பட்டா அவ்வளவுதான். அது கோபம்னு எடுத்துக்கூடாது. மழை பெய்யாமை என்பது இறைவனுடைய கோபத்தின் ஒரு தன்மை. அந்த கோபத்தை தான் மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபத்தை தான் மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வானம் பொழியாமல் இருப்பது இறைவனுடைய மரக்கருணை, இறைவனுடைய கோபம். இதுதான் காரணம் ஒழிஞ்சு, இது எந்த மாதிரி காலத்துல அந்த கோபம் வெளிப்படும்னா, இந்த மாதிரி கோச்சாரங்களும் இந்த மாதிரி ஒரு நாட்டிற்கு பலன்களும் வரும் பொழுது, அந்த வருட பலன்கள் வரும் பொழுது அந்த கோபம் வெளிப்படும். ஓ, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டிருக்குது, அது எப்போ அதனுடைய தன்மை வெளிப்படுது? அதனுடைய திசாபுத்தி நடக்கும்போது தான் வெளிப்படுது. அல்லது கோச்சாரத்தில் அந்த கிரகத்தை தொடும்போது தான் வெளிப்படுது. அதுபோலதான் இறைவனுடைய அந்த கோபமாகப்பட்டது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது நாம் செய்யும் தவறுகளுக்கு இறைவன் மரக்கருணை புரிவார். மழை பெய்யாமல் நம்மை கஷ்டப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த இறை வழிபாடும் தர்மத்தை பின்பற்றும் நம்ம நடக்கும். நம்ம நடக்கிறோமா? நம்ம நடக்கிறது இல்லை. நம்ம நடக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நாம் செய்யும் துரோகங்களை இனிமேலாவது பஞ்சபூதங்களை காக்கணும், பஞ்சபூதங்களை மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இப்போ இந்த வருடத்தினுடைய ராஜாவை பொறுத்தவரையிலும் யாரு? செவ்வாய். இந்த வருடத்தினுடைய மந்திரி சனி. இப்ப இந்த சித்திரை மாத பிறப்பு வந்து மந்திரி எப்படி இருக்கிறாங்கன்னா, சித்திரை மாத பிறப்பு என்ன கிழமையில் வருகிறதோ அந்த கிழமைக்கிற கிரகமே அந்த ஆண்டின் மந்திரி ஆவார். சனிக்கிழமை நைட்டு பிறக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ சனியே மந்திரி. சித்திரை மாத பிறப்புக்கு சில நாட்களுக்கு முன்னால் வந்து ஒருபடி தெலுங்கு வருட பிறப்பு இருக்கும் அல்லவா, அந்த தெலுங்கு வருட பிறப்பு என்ன கிழமையில் வருகிறதோ அந்த கிரகமே ராஜா. இப்ப ராஜா செவ்வாய். தெலுங்கு வருட பிறப்பு செவ்வாய்க்கிழமை வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ராஜா அவர் வந்து செவ்வாய் ராஜாவாகவும் மந்திரியாக சனியும் வருவதால் என்ன நடக்கும்? மந்திரி அப்படிங்கிற ராஜா அப்படிங்கிறது மத்திய சர்க்கார், மந்திரி அப்படிங்கிறது அந்த நாட்டு மாநில சர்க்கார். மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகள் சரியிருக்காது. மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகள் சரியிருக்காது. பிரச்சனைகள் அரசுக்குள்ளே பிரச்சனைகள், அரசா என்ன சொல்றது, அரசியல்வாதிக்குள்ளே குழப்பங்களும் பிரச்சனைகளும் வெடிக்கும். அவன் ஒரு திட்டம் கொடுக்குறான்னா அந்த திட்டத்தை இங்க வந்து செயல்படாது.
இவன் ஒரு திட்டம் போடுறான் அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அவங்க கையெழுத்து போட மாட்டான். பாதிக்கப்படுறது யாரு? நம்ம தான். பாதிக்கப்படுறது நம்ம தான். சார், யார் சார் இந்த தடவை ஆட்சி அமைப்பாங்க? அதுல என்ன சந்தேகம்? ஆட்சி அமைக்கிறது இதுவரையில் எந்த அரசாங்கம் இருந்ததோ அந்த அரசாங்கம். மேல் நான் யாருன்னு சொல்ல தேவையில்லை. இதுவரையில் இருந்த அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்க பொறுப்பு. பெரும்பான்மையான வெற்றியிலேயே ஆட்சி அமைக்கும். அப்படித்தான் கிரக பலன் இருக்கு. இப்போ ராஜா செவ்வாய், அப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் கட்டுப்பாடுகள் இருந்ததாகவும் ராஜா செவ்வாயா இருக்கிறதுனால ஒரு நாட்டை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மையும் இருக்கும், அடக்குமுறையும் இருக்கும். சனி ஒரு செவ்வாய் சொன்னா கேட்க மாட்டேன். இப்போ கடும் மோதல்களாக இருக்கும். அப்போ மத்திய மாநில அரசு உறவுகள் சரிப்படாது அப்படின்னு அர்த்தம். அதனால நல்ல திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்காம போகும். அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது, ராஜா செவ்வாயா வரும்போது மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ராஜா செவ்வாயா வரும்பொழுது மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். கடும் பட்டினி, அக்னி பயம், விபத்துகளால் பயம், கொள்ளையர்களால் பயம் ஏற்படும், திருடர்களால் பயம் ஏற்படும். மந்திரி சனியாக வரும்பொழுது மக்களுக்கு பல வழிகளில் நிம்மதி குறைவு, விபத்துக்கள், பெரும் விபத்துக்கள், அற்பமான மழை. இப்போ ராஜா சரியில்லை, ராஜா செவ்வாயா வர்றதும் இந்த வருஷத்துக்கு அவ்வளவு சரியில்லை. அதே மாதிரி மந்திரி சனியா வர்றது சரியில்லை. ராஜா செவ்வாயா வர்றதுனால மற்ற நாடுகள் நம் நாட்டை கண்டால் பயப்படும். பயப்படும் அளவுக்கு நம் நாடு வலுப்பெறும். இதுல பாதுகாப்புத்துறை, மிலிட்ரி, மற்ற நாடுகள் மத்தியில் நம் நாட்டினுடைய தொழில் முதலீடு, மற்ற நாடுகள் மத்தியில் நம் நாட்டினுடைய வளர்ச்சி, என்ன சொல்றது, பெருமை, ஒரு கெத்து, இதெல்லாம் வளரும். ஆனா உள்நாட்டுக்குள்ள மக்கள்கிட்ட சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. செவ்வாய் சனி சம்பந்தப்படும் போது ஒரு இலாக்கா மந்திரி தான் அந்த ராஜா போடும் திட்டத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இங்க இருவருக்கும் உள்ள பகைத்தன்மை வச்சு சரியாக கொண்டு சேர்க்க மாட்டாங்க, பிரச்சனைகளை கொடுக்கும். இல்ல இவங்க போடுற நலத்திட்டங்களுக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. மந்திரி சொன்னா ராஜா கேட்க மாட்டார், ராஜா சொன்னா மந்திரி கேட்க மாட்டாரு. இதுதான் பிரச்சனை. அடுத்தது மழைப்பொழிவு என்பது முதல் பகுதியில், வருடத்தினுடைய முதல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை என்று எடுத்துக்கொண்டால் குறைவதற்கு வாய்ப்புண்டு. மழை எதிர்பார்த்த அளவு இருக்காது. 2 மரக்கால் அப்படிங்கிற 2 குருணி மழை தான் சொல்றான். அதனால மழை இந்த வருடம் குறைவுதான். தானிய உற்பத்தி குறையும். விவசாய உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். விலைவாசிகள் கட்டாயம் ஏறும். மஞ்சள், மற்ற உணவு தானியங்கள் கட்டாயம் விலை ஏறும். இப்ப இருக்கிற மஞ்சள் வந்து 18,000 விற்குதுன்னா இன்னொரு 20, 21,000, 20,000 இருக்கும். மக்கள் உடனே 40,000, 50,000 அது சார்ந்தப்ப இல்லை. ஆனால் இந்த வருடம் உற்பத்தி இல்லாதனால, உற்பத்தி குறைவா இருக்கிறதுனால எல்லா பொருட்களுமே விலைவாசிகள் இறங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. இறங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. அதுபோல தேங்காய் விலையும் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. தேங்காய் விலையும் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த வருடத்தில் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் தேவை இருப்பவங்களுக்கு பரவாயில்ல. இல்லைன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை கஷ்டம். வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டம். வாங்கி ஸ்டாக் வச்சு நல்ல விலைக்கு வித்துருவாங்க. வியாபாரிகள் குதூகலமாக இருப்பார்கள்.
கல்வி திட்டங்களிலே புதிய கல்விக் கொள்கைகள் உருவாகும். ஆதலால் நன்மைகள் நடக்கும். புதிய கல்வி திட்டங்கள் நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கி கொடுக்கப்படும். கல்வி திட்டத்திலே மாற்றம் வரும். அதற்கடுத்தது விவசாயம், வியாபாரி, விவசாயிகளுக்கு சிரமம், வியாபாரிகளுக்கு சிறப்பு, மாணவர்களுக்கு புதிய கல்வி திட்டத்தால் சிறப்பு. நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வியாபாரிகள்கிட்ட பணம் இருந்தாலே பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பணப்புழக்காட்டம் இருக்கும். ஏன்னா இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக லக்னத்தில் பிறப்பதால் 2ஆம் அதிபதி குருவாக இருந்து அந்த குருவாகப்பட்டவன் இன்னொரு ராசியில் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் அன்றாட பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் வீட்டுல போறார். புரியுதுங்களா? அன்றாட பணப்புழக்கம் எது? ரிஷபம் தானே. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல போறார். சிறப்பு. பணப்புழக்காட்டம் இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்தது இந்த வெளிநாட்டு முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்தியா ஈர்க்கக்கூடிய தன்மையில கட்டாயம் ஒரு முதலீடுகள் பெருகும். அதனால் வேலை வாய்ப்புகள் பெருகும். புதிய கடன் திட்டங்கள் உருவாக்கி கொடுக்கப்படும். நம்மளுக்கு வந்து சேரணும். இது என்ன பிரச்சனை எல்லாமே உருவாக்குவாங்க. இது நமக்கு வந்து சேர்றதுக்கு இங்க மந்திரியும் ராஜாவும் எகைன்ஸ்டா இருக்கிறதுனால அதுதான் புதிய கடன் திட்டங்கள் உருவாக்கி கொடுக்கப்படும். சேரலைன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு அந்த திட்டமே தெரியாம போயிடும். அதுதான் பிரச்சனை. இப்போ வெளிநாட்டு முதலீடுகள் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி கொடுக்கப்படும். அதனால் வேலை வாய்ப்பும் அதிகம் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொதுவாக இந்த வருடத்தில் நன்மை என்றால் கல்வி, வேலை வாய்ப்பு, அந்நிய நாட்டினுடைய முதலீடு நன்மை. தீமை என்றால் மழை பற்றாக்குறை, விவசாய விளைபொருட்கள் உற்பத்தியின்மை, திருட்டு பயன், மக்களிடம் நிம்மதி குறைவு, புதிய நோய்களால் பாதிப்பு ஏற்படும். பிராமணர்களுக்கு பீடை கொடுக்கக்கூடிய வருடமாக சொல்லப்படுகின்றது. பிராமணர்களுக்கு பீடையை கொடுக்கக்கூடிய வருடமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மேகாதிபதியா வரதுனால ஒரு பகுதியில மழை வந்து ஒரு முதல் பகுதியில இழுத்துச்சுன்னா பிற்பகுதியில மழையை கொடுத்து கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருவார். ஒரே வறட்சியா போயிடாது. வறட்சி உண்டு என்றாலும் சுக்கிரன் மேகாதிபதியா வரனால ஒரு நிறைவான மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ அது தேவையானப்ப முதல்ல பெய்தான்னு சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் கிடைக்காம குடிநீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு பிற்பகுதியிலோட கிடைக்கலாம். இல்ல வடகிழக்கு பருவமழை உருவாகக்கூடிய அக்டோபர் நவம்பர் காலத்தில் கிடைக்கலாம். ஆனா முதல் பகுதியில மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருடம் நமக்கு உருவாகக்கூடிய மேகம் வந்து வருண மேகம் என்று சொல்லப்படுகிறது. மேகத்துல வந்து தாமோ மேகம், வாயு மேகம், வருண மேகம், நீல மேகம், கால மேகம், துரோணா மேகம், புஷ்கல மேகம், சங்கவத்த மேகம், ஆபத்த மேகம் என்று 9 வகையான மேகங்கள் சொல்லப்படுகின்றது. நமக்கு வாருண மேகம் உருவாகுவதால் மழைப்பொழிவு முதல் கட்டத்தில் இல்லாட்டாலும் பிற்பகுதியில் மழையை கொடுக்கும். சுக்கிரன் மேகாதிபதியா வர்றாரு. மேகமும் வருண மேகம் உருவாகுது நமக்கு. அதனால பயப்பட தேவையில்லை. முதல்ல பஞ்சம் கொடுத்தாலும் பிற்பகுதியில் குடிநீர் தேவையும் பிற்பகுதி விவசாய உற்பத்தியையும் ஏற்படுத்தும். பணப்பயிர் உற்பத்தி பண்ண முடியாது. உணவு பயிர்ல பிற்பகுதியில் வர்றதுனால கொஞ்சம் லேட்டா உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒரு சராசரியான ஒரு மழை அளவு இருக்காது. பஞ்சம் உண்டு ஆச்சுங்களா. பொழியும் பிற்பகுதியில் பொழியும். அதுக்கு அடுத்தது மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய மகர சங்கராந்தி புலி மேல வர்றார். வஸ்திரம் சிகப்பு, குடை
பச்சை குடை, பாத்திரம் வெள்ளி பாத்திரம். அப்போ இந்த தெற்கு முகநோக்கி கோபமுடையவராக வருகிறார். அப்போ இந்த வருடத்துல விபத்துக்கள் அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரெயின் இந்த மாதிரி பெரிய ஒரு வாகனங்கள் விபத்து, ஒரு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு விபத்துக்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விருச்சிக லக்னத்துல பிறந்து செவ்வாயும் சனியும் 4ல சேர்ந்து இந்த வருடத்தில் இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய சுகம் பாதிக்கப்படும், சுகத்துக்கு பிரச்சனை வரும், விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், சுனாமி வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சுனாமி வந்துருமா நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த வருடத்தில் சுனாமிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஜாக்கிரதையா நாட்டை ஆளக்கூடியவர்கள் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும். சுனாமி சம்பந்தமான பிரச்சனைகள், நீரால் கடல் நீரால் ஆபத்துக்கள் மக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடல் சார்ந்த மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த வருடத்துல விவசாயிக்கு சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். இந்த வருடத்துல மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படுது. கிரகணங்களை பொறுத்தவரையிலும் 10 வகையான கிரகணங்கள் சொல்லப்படுது. 10 வகையான கிரகணங்கள் என்ன கேட்டீங்கன்னா, சவ்யம், லேகனா, நிரோதா, ஆரோகணா, மத்தியதா, அபஷ்யவம், கிராசனா, அபமர்த்தனா, அக்ரதா, தாமேனித்தியா. இந்த 10 வகையான கிரகணங்கள்ல 7 வகையான கிரகணங்கள் தான் அடிக்கடி ஏற்படும். 3 வகையான கிரகணங்கள் ஏற்பட்டா அது மிகப்பெரிய அழிவையோ அல்லது மிகப்பெரிய உயர்வையோ நாட்டுக்கு கொடுக்க அப்படிங்கிறனால அந்த 3 வகையான கிரகணங்கள் 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு ஒருக்கா தான் ஏற்படும். இந்த 7 வகையான கிரகணங்கள் தான் சராசரியா ஏற்படும். அதுல இந்த தடவை வரக்கூடிய கிரகணத்தை பொறுத்தவரையிலும் நம்ம அதுல என்ன கிரகணம் நம்ம பார்க்க வேண்டாம், அது லேட் ஆயிடும். 4 கிரகணங்கள் இருக்கு. ஒண்ணு கங்கண சூரிய கிரகணம், இன்னொன்னு பார்சுவ சூரிய கிரகணம், பார்சுவ சந்திர கிரகணம், பூர்ண சந்திர கிரகணம். இந்த 4 கிரகணங்களுமே நம்முடைய இந்தியாவில் தெரியாது. அப்போ கிரகணங்கள் எப்பவுமே கிரகணங்கள் அப்படிங்கிறது ஒரு சராசரியா ஒரு பாதிப்பு கொடுக்குதுன்னா அந்த பாதிப்பு, அதனாலதான் அது புண்ணிய காலம் சொல்றோம். அதாவது சூரிய சந்திரனை சுத்தப்படுத்துதல். கிரகணங்கள் பூமிக்கு தெரிவது நல்லது, அதை பீடைன்னு சொல்லக்கூடாது. புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அப்போ அந்த கிரகணங்கள் தெரியாதனால அதுவும் ஒரு பாதிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கிரகணம் நமக்கு இந்த தடவை தெரியாது, அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படும். எப்பவுமே பாருங்க, கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அந்த கிரகணங்கள்ல கரும்புள்ளிகள் தோன்றும். அதாவது ராகு கேதுக்களால் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் சொல்லப்படுகின்றன. கேதுக்கள் என்று சொல்லப்படுகின்றன. ராகுவின் மகன்களான தாம்தரன், கீலகன், கேது ராகுவின் மகன்களான மொத்தம் சேர்த்து 33 பேர் 33 பேர் இருக்காங்க. அவர்களுடைய நிறம், இருப்பிடம், உருவம் இவற்றை பொறுத்து பூமியை பாதிக்கின்றார்கள். மொத்தம் 33 பேருடைய தோற்றமும் கிரகணத்தில் தெரியுங்கிறான். இதுல இந்த கரும் புள்ளிகள் அதனாலதான் தோற்றுங்கிறான். அந்த புள்ளிகளை வைத்து நாட்டுக்கு பலன் சொன்னது. அதாவது அந்த காலத்துல ராஜாக்களுக்கு இன்ன ஆபத்து நாட்டுக்கு வருது, இல்ல இந்த செழிப்பு வருது, இன்ன புண்ணிய காலம் வருது, இந்த சிறப்பு வருது, கிரகணத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. இன்னைக்கு சாஸ்திரம்லாம் போய்தான் வெறும் ஒரே நிமிடத்தில் கர்மாவை தொலைப்பது எப்படின்னு பரிகாரத்துக்கு வீடியோ போட்டு பரிகாரம் பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறேன். ஒரு நிமிடத்தில் கர்மாவை தொலைத்து விடுவது எப்படி? நாம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச தப்பு, ஒருவரை மனம் வருந்த செய்தது, ஒருவருடைய கண்களில் கண்ணீர் விட செய்தது, அந்த கண்ணீருடைய வலி அவர்கள் விட்ட சாபம். இந்த ஜென்மத்தில் நாம் அந்த சாபத்தை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய வலி என்னன்னு நமக்கு தெரியும். திருப்பி அந்த ஆன்மா பக்குவப்பட்டு பிறருக்கு செய்யாது. அதனாலதான் பிறப்பே கர்மாக்களை கொண்டு பிறப்பே ஏற்படுது. இறைவன் பிறப்பை கொடுத்து அதிலே கர்மாவை கொடுத்து மாயையை கொடுத்து இந்த மாயையில புரள வச்சு அடிவாங்க வைக்கிறது இருக்குன்னா நம்மை தண்டிப்பது நோக்கம் அல்ல. நம்மை தண்டிப்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல. ஆன்மாக்களாகிய நாம் பக்குவம் பெற்று தர்மத்தின் வழியிலே நடக்க வேண்டும். ஆன்மாக்களுடைய நாம் பக்குவம் பெற்று தர்மத்தினுடைய வழியிலே நடக்க வேண்டும்.
அதற்காகத்தான் நமக்கு இந்த அடியெல்லாம். ஆனா நாம அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னவோ பிலிம் காட்டி அதுக்கு பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு அத தான் மக்களும் விரும்புறாங்க. என்னுடைய ஆதங்கமா சொல்றேன். ஆச்சா, நம்ம செய்த அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணுமா? நாம் செய்த தவறுக்கு நாமே தான் சரி கட்ட வேண்டும். அதை விட்டு போட்டு நம்ம இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? பரிகாரத்தை பார்த்து அந்த பரிகாரத்தை என்ன பரிகாரம் வந்து சொல்றமே நம்ம கஷ்டம் செய்யணும். அந்த வீடியோவுக்கு தான் லைக்கு, அந்த தான் நம்ம விரும்புறோம். மக்களுடைய மனமும் அதுதான் போயிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த ஆதங்கத்தை சொன்னேன்னா, நான் இதை சொல்லும்போது வருட பலனை சொல்லும்போது ஏன் சொன்னேன்னா, ஒரு வருடத்தினுடைய பலாபலன் என்பது பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, அக்னி, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்யும் இடையூறுகள், பஞ்சபூதங்களை நாம் காக்க மறந்து விட்டோம். அன்றாடம் நாம் செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் பஞ்சபூதங்கள் திருப்பி நமக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அளவில்லாம போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷம். காற்று அப்படித்தான் மாசுபட்டுருச்சு. அது திருப்பி நமக்கு நோயை கொடுக்குது. அதே மாதிரிதான் நீரும். எந்த நேரம் கடல் பொங்கும், எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியல. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் நம்ம திருப்பி அடிக்குதுன்னா எதுக்கு? நாம் செய்த தவறால. ஆனா நம்ம மனம் இன்னும் வந்து ஏன், எதற்கு, எதனால இது நடக்குதுன்னு நம்ம யோசிக்க மனித மனம் யோசிப்பதே இல்லை. யோசிக்காதிலிருந்து திருந்தி கொஞ்சம் மாற்றத்தை நாம் நிலநீர், காற்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் மாசுபடாம பார்த்துக்குவோம். அதுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வர்றதில்லை. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. எது ஏற்காடு போனா என்ன? ஆனா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. இப்படித்தான் மனித மனம் போறதுனாலதான் நம்ம பரிகாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். பரிகாரம் என்பது என்னன்னா, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சூழ்நிலை காரணமாக அறியாமல் செய்த ஒரு பாவத்திற்கு, தெரியாமல் செய்த ஒரு பாவத்திற்கு, ஒரு இப்போ ராவணனை ராமர் அழிச்சார். அழிக்கும் போது பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. ராவணனை அழிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. அதுல ஏற்பட்ட பிரம்மகத்திக்கு அவர் சிவலிங்கம் அமைச்சு பூஜை பண்ணார். பிரம்மகத்தி தோஷம் நீங்குச்சு. 1000 கோடி மக்கள் நன்மை பெறுவதற்காக ஒரு அசுரனை அழிக்கும் போது அந்த அதுவே தோஷமாக தோன்றுச்சு. ஆனா அதுக்கு ஒரு யாகம் பண்ணும்போது அது தீர்ந்தது. முருகப்பெருமான் சூரபத்மன் அழிச்சார். அப்போ அவருக்கு பிரம்மகத்தி பிடிச்சது. அவர் திருமுருகமூடியில வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சு சிவபூஜை செஞ்சதுனால அவருக்கு நீங்குச்சு. இதெல்லாமே உலக சேமத்துக்காக ஒரு விஷயம் செஞ்சது. பொதுமக்கள் நன்மைக்காக ஒரு விஷயம் செய்யும் போது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா நாம நம்ம குடும்பம் நல்லா கொடுக்கறதுக்காக மற்றவன் அடிச்சு சாப்பிட்டா, மற்றவனை கெடுத்து பொழைச்சா யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா கொடுக்கறதுக்காக பஞ்சபூதங்களை சேதப்படுத்தினா இந்த யாருக்கு பின்விளை கொடுக்கும்? மீண்டும் இந்த மண்ணில் நம்ம யாரை விட்டுட்டு போறோம்? நம்ம குழந்தைகளை விட்டுட்டு போறோம். திருப்பி குழந்தைகளுக்கு தான் கொடுக்கும். இப்ப தர்மத்தின் வழியில் நடக்காம அதர்மத்தின் வழியில் நடந்துட்டு எப்படி இந்த பரிகாரம் பண்ணலாம்? அன்னைக்கு அது அப்படிப்பட்ட ஜோதிடத்தை நீங்களும் மக்களும் விரும்புறீங்க. அதுதான் நீங்க எடுத்து பார்த்தா அப்படிப்பட்ட யார் சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்குது. காரணம், நம் மனோநிலை திருந்துவதற்கு தயாராக இல்லை, தப்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன. என்னுடைய ஆதங்கம். அதனால நான் சொன்னேன். இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நண்பர்கள் மனசுல வச்சுக்கோங்க. உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. பிறரை மாற்றுவது முடியாது, நாம் மாறுவோம். வச்சுங்களா? அப்போ இந்த வருடம் மழைப்பொழிவு கம்மிதான். முதல்ல மழைப்பொழிவு குறைவாகத்தான் இருக்கும். பஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பின்மழைப்பொழிவு அதிகம் இருக்கும். ரொம்ப கடும் வறட்சியா வந்துடாது. ஓரளவு மழை பிற்பாடு பெய்யும். ஏன்னா சுக்கிரனும் மேகாதிபதியா வர்றதுனால உண்டு. ஆனா வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் மழை 2 மரக்கால் அப்படிங்கிறது நமக்கு சற்று குறைவுதான். மத்திய மாநில அரசு உறவு இருக்காது. மத்தியில இதுவரை ஆட்சியில் இருந்தவங்க வரப்போறாங்க. அது நீங்க சொல்லியாச்சு. அப்போ நாட்டு மக்கள்கிட்ட கொள்ளைகள் அதிகம் நடக்கும். எப்பவுமே விலைவாசிகள் உயரும் போது திருட்டு அதிகம்.
அப்போ கொள்ளையர்களால் அங்க திருடிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் அதிகமான ஒரு பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருப்பாங்க. அதனால பிரச்சனைகள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் இந்தியாவில் வந்து அயல்நாடுகள் முதலீடு பண்ணுவாங்க. அதனால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய கல்வி திட்ட கொள்கைகள் வரும். மத்திய அரசால் இந்த கல்வி திட்டத்தில் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படும். அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிராமணர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சரியில்லாத வருடமாக சொல்லப்படுது. விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணி முடிஞ்சதுன்னா ஒரு லக்கு, ஆனா உற்பத்தியே பண்ண முடியலன்னா அது பேட் லக்கு. அப்போ இந்த வருடம் ஒரு சுமாரான வருடம் தான். எப்படி இந்த வருடத்தினுடைய நாயகன் திருமாலையும் சிவபெருமானையும் பூஜை செய்து தியானிக்கிறானோ அதுபோல் நாமும் அந்த மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் தியானித்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் அனைவரும் சுகத்துடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.